நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. இப்போ இப்ப தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு 25,000 பேர் வருவாங்களா? வருவாங்க. ஃப்ரீ செக்ஸ்னு ஒரு டாபிக் வச்சிருந்தோம்னா அதுக்கு அந்த குரூப்புக்கு வருமா ஒரு 50,000 பேரு, அவங்களும் வருவாங்க கண்டிப்பா. சோ ஒரு இஷ்யூக்கு தெருவுல வருதுதான் பீப்புள் சென்டிமெண்ட் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றது ஐ வில் நாட் ஆக்ட். இந்த நாடு ரூல் ஆஃப் லா, இந்த நாட்டுல ரூல் ஆஃப் லா அதுதான் எல்லாத்தையும் முக்கியம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும். சரி, இந்த விஷயத்துல மத்திய அரசுடைய செயல்பாடு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க இந்த ஜனவரி 2016 நோட்டிபிகேஷன் விட்டது தப்புங்கிறது தான் என்னோட இது. அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணும் பண்ணல. அதனால வெயிட் அண்ட் வாட்ச். அதே சமயம் இதற்கு ஆதரவா போராடும் அமைப்புகள் இந்த மாடை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள், பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ், இந்த லிஸ்ட்ல சேர்த்ததே தவறு. ஏனெனில் இந்த மாட்டை வைத்து தாங்கள் ஒன்றும் பணம் சம்பாதிப்பதில்லை, வித்தை காட்டுவதில்லை. அப்படி இருக்கும்போது இதுல சேர்த்ததே தப்பு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. அவங்க என்ன வேணா சொல்லட்டும் சார். இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல அந்த சேவல் சண்டைக்கு பெட்டிங் நடக்கிறது வந்திருக்கு. ஜல்லிக்கட்டுல பெட்டிங் நடக்கிறது. இது கண்டிப்பா இது எக்ஸிபிஷன் இல்லைன்னா என்னது? இது கண்டிப்பா எக்ஸிபிஷன் தான். 800 மாடு 900 மாடு வச்சு ஒரு இதுல ஓட விட்டு அதுல லைனில் நிக்க வச்சு ஓட்டுறது இட் இஸ் an எக்ஸிபிஷன். அது எப்படி பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அதே சமயம் இதை வைத்து அவர்கள் ஒன்றும் பணம் சம்பாதிப்பதில்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் சார். அவங்க சம்பாதிக்கிறது இல்லங்கிறதுக்கும் ப்ரூஃப் இல்ல, அவங்க சம்பாதிக்கிறாங்கிறதுக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. ஆனா பெட்டிங் நடக்கிறதுங்கிறது மாத்திரம் அது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு வந்திருக்கு. இல்ல பெட்டிங் நடக்குது அப்படின்னா கிரிக்கெட் போட்டிகள் போன்ற பல விஷயத்துக்கும் இந்த நாட்டுல பெட்டிங் நடக்குது. எல்லாவற்றையும் தடை செய்ய முடியாது. கிரிக்கெட்ல விளையாடுறது ரெண்டு தரப்பு மனிதர்கள், ரெண்டு பேரும் தெரிஞ்சுன்னு விளையாடுறாங்க. இந்த இடத்துல அந்த காளைகள் கேட்கலையே என்ன வச்சுன்னு விளையாடுன்னு காளையோட பெர்மிஷன் இருக்கா? எனக்கு மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாடுறது அது அவங்களுடைய விருப்பம். இது கால விருப்பப்பட்டு வரல. சரி, இது விஷயமா மத்திய அரசு ஏதாவது அவசர சட்டம் இயற்றினால் தங்கள் அமைப்பு இது தொடர்பாக எவ்வாறு அடுத்த நடவடிக்கைக்கு செல்வீர்கள்? That would be preempting the issue. மத்திய அரசு அந்த மாதிரி ஏதான பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணுமோ செய்யணும். செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.